إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. எல்லா புகழும் மிக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் உறுதியாக அனுப்பப்பட்ட எங்களுடைய உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் அவர்கள் கொண்டு வந்த அந்த சத்திய மார்க்கத்தை அணுவும் பிசகாது பின்பற்றி நடந்த அந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், மறுமை வரைக்கும் அந்த தூய இஸ்லாத்தை தூய்மையான வடிவிலே பின்பற்றுகின்ற மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற அந்த பிரார்த்தனையுடன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை பயந்து அவனும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறார்களோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான அளவுக்கு முயற்சி செய்து பின்பற்றக்கூடியவர்களாகவும் எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ வரம்புகள் வரையறைகளை போட்டு வைத்திருக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் இனங்கண்டு அவைகளை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஒரு முக்கியமான காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். துல்ஹிஜ்ஜாவினுடைய இந்த மாதத்திலே இருக்கின்ற நாம் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தோடும் இந்த ஹஜ்ஜி வணக்கத்தோடும் நெருங்கிய ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த தியாகத்துடைய அந்த நிலையை அந்த நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகங்களை நாங்கள் நிறையவே கேட்டு வைக்கிறோம். இந்த மாதம் வந்து விட்டாலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த குடும்பத்தினுடைய அந்த தியாக வரலாறுகளை நாம் எல்லோரும் படித்து வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தியாகங்களையும் வரலாறுகளையும் சம்பவங்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே படிப்பது மாத்திரமல்ல, இந்த தியாகங்களும் இந்த முயற்சிகளும் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். நாங்கள் மிகப்பெரிய தியாகத்தோடு மிகப்பெரிய முயற்சிகளோடு பல்வேறுபட்ட இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டம், எதிர்ப்புகள் அத்தனையையும் தாங்கிக் கொண்டு
நிலைநாட்டப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எல்லோரும் அடைந்திருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அடைந்திருக்கின்ற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த தியாகங்களோடு எங்களுக்கு அவர்கள் தந்தார்களோ அந்த தியாகங்களோடு நாங்கள் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து நடக்குகிறோமா? கொஞ்சம் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜும்மாவுடைய தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது நேரத்திலே பள்ளிவாசலுக்கு யார் வருகிறாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பானி கொடுத்த நன்மையை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். இரண்டாவது நேரத்திலே வருகிற மனிதன் அவருக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மையை கொடுக்கிறான் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது நேரத்திலே வருகிற மனிதன் ஒரு ஆட்டை கொடுத்த நன்மை அவனுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். நான்காவது நேரத்திலே வருகிற மனிதன் ஒரு கோழியை கொடுத்த நன்மையை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிறான். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி நேரத்திலே வருகிற மனிதன் ஒரு முட்டையை அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்த அந்த நன்மையை அல்லாஹ் பதிவு செய்து விடுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொன்னார்கள். இமாம் மிம்பருக்கு ஏறிவிட்டால் வாயிலே நின்று கொண்டு என்னுடைய உங்களுடைய பெயரை மலக்குகள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். இமாம் மிம்பருக்கு ஏறிவிட்டால் அந்த பட்டோலையை ஏட்டை அப்படியே மூடி வைத்து விட்டு உட்கார்ந்து கொள்கிறார்கள், பள்ளிவாசலுக்குள் உட்கார்ந்து கொள்கிறார்கள். ஏன்? இங்கே நிகழ்த்தப்படுகிற அந்த உரையை அவர்கள் செவிமடுக்கிறார்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இப்பொழுது நான் இங்கே என்ன விஷயத்தை சொல்லுகிறேனோ அந்த விடயங்களை எல்லாம் மலக்குகள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களில் எத்தனை பேர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை அடைந்திருக்கிறோம்? தியாகத்தை பற்றி நிறைய பேசுகிறோம், நிறைய கேட்கிறோம், நிறைய வாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே தியாகம் இருக்கிறதா? தியாகத்தோடு பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு மத்தியிலே, இழப்புகளுக்கு மத்தியிலே இஸ்லாம் வந்திருக்கிறது. சும்மா லேச கிடைக்கவில்லை எங்களுக்கு, லேசு. ஏன்? உம்மாவும் பாப்பாவும் முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம். எந்த ஒரு தியாகத்தையும் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி நாங்கள் செய்யவில்லை. எந்த ஒரு செல்வத்தையும் நாங்கள் செலவழிக்கவில்லை. எந்த ஒரு இழப்பையும் நாங்கள் எதிர்கொள்ளவில்லை. தாயும் தந்தையும் முஸ்லிம், தாயும் தந்தையும் அப்துல்லாவும் ஆயிஷாவும், அதனால் நான் அப்துல் ரஹ்மான், அதனால் நான் ஹாலித். இப்படி எங்களுடைய பெயர்கள் அளவிலே நாங்கள் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம். ஆனால் பல்வேறுபட்ட தியாகங்களுக்கு மத்தியிலே ஒப்படைக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்ற அந்த செய்திகளை ஒரு சின்ன தியாகத்தோடாவது நாங்கள் பின்பற்றுகிறோமா என்றால் இல்லை. ஜும்மாவுடைய தினத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். ஜும்மாவுடைய தினத்திலே தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அந்த அழைப்புக்கு நீங்கள் விரைந்து சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்பொழுது நாங்கள் எந்த அளவுக்கு தியாகத்தோடு நேர காலத்தோடு பள்ளிவாசலுக்குள் வருகிறோம்? இன்றைக்கு ஒட்டகத்தை
ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை எனக்கு கிடைத்திருக்கிறதா, அல்லது மாட்டை கொடுத்த நன்மை கிடைத்திருக்கிறதா, ஆட்டை கொடுத்த நன்மை இருக்கிறதா, கோழியை கொடுத்த நன்மை இருக்கிறதா? குறைந்தபட்சம் ஒரு முட்டையை கொடுத்த நன்மை இருக்கிறான்னு பார்த்தா முட்டை கொடுக்காத ஆட்களும் நம்மள இருக்கிறோம். இன்றைக்கு முட்டையை சதக்காவாக கொடுக்காதவர்களும் நாங்கள் இருக்கிறோம். அதையும் தாண்டி மலக்குகள் பதிவு செய்த அந்த ஏட்டிலே பெயர்களை பதித்துக் கொள்ளாதவர்களும் எங்களில் இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த இஸ்லாத்துக்கு என்ன தியாகம் செய்திருக்கிறோம், எதனை செய்திருக்கிறோம்? ஒன்றும் இல்லை தோழர்களே. எனவே நாங்கள் இப்படி நபிமார்களுடைய சஹாபாக்களினுடைய தியாகங்களை படிப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். முடியுமான அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்து இவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஜும்மாவுக்கு வருகிற பொழுது நேர காலத்தோடு நாங்கள் வந்துவிட வேண்டும். முட்டையும் சதக்கா செய்யாத அந்த கூட்டத்திலே நாங்கள் சேர்ந்து விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பேரு ஜும்மாவுக்கு முடிஞ்சதுக்கு பிறகுதான் வார, அது அவங்களுடைய இயல்பாக வேகைக்கு. ஜும்மாவுடைய தினத்தில்தான் அவருக்கு நிறைய வேலை சோழியும் வந்து சேருது. எல்லாத்தையும் முடிச்சு டைம் கிடைக்கா பள்ளிக்கு வாரவங்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள், உங்களுடைய வியாபாரத்தை விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு நாங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்துகின்ற இந்த மாதம் ஹஜ்ஜுடைய அமல் முழுக்க முழுக்க அந்த தியாக வரலாறுகளை மையப்படுத்தியதாகவே அமைந்திருக்கிறது. ஒரு குடும்பம், ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு மகன் செய்த அந்த தியாகத்தை உலகம் அழியும் வரைக்கும் பேசுகின்ற அது ஒரு இபாதத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்ன? அவர்கள் இந்த இஸ்லாத்துக்கு செய்த தியாகம், அவர்களை முழுமையாக அர்ப்பணம் செய்தார்கள். எந்த சவால்கள் வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும் அதற்கு நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி முன் வருகிறோம் என்று தியாகம் செய்தவர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய ஓர்டர் வருகிறது, உங்களுடைய மகன், உங்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாட்களுக்கு பின்னால கிடைச்ச ஒரு குழந்தை. அந்த குழந்தையை பாலைவன பூமியிலே மனித சஞ்சாரமே கிடையாது, புற்பூண்டுகளே இல்லை, மனித வாழ்க்கைக்கு உகந்தது கிடையாது, அந்த இடத்திலே பருகுவதற்கு நீர் கிடையாது. இப்படியான ஒரு இடத்திலே வைத்து அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான், உங்களுடைய மனைவியை, குழந்தையை விட்டுவிட்டு நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொன்ன பொழுது நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி, குழந்தைகளை விட்டுவிட்டு செல்கிறார்கள். எதையும் பார்க்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறானா, அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். இதான் அவங்களோட ஆழமான நம்பிக்கை, இதான் ஆழமான அந்த ஏகத்துவ சிந்தனை. இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம், நடைமுறையிலே இல்லை. உடனே தன்னுடைய மனைவி, குழந்தை விட்டு போட்டு என்ன செய்றாங்க, போறாங்க. அப்படியே செல்கிறார்கள். செல்லுகிற பொழுது மனைவி கேட்கிறார்கள், அல்லாஹு அமரக்,
எங்களை இந்த இடத்திலே பாலைவன பூமியிலே மனிதர்களே கிடையாது, குடிப்பதற்கு நீர் கிடையாது, உண்பதற்கு இருக்கிற இந்த உணவு, இந்த ஈச்சம்பழங்கள் இவைகளை திண்டு தீர்த்து விட்டால் முடிந்து விட்டது, அதற்கு பின்னால் நாங்கள் எங்கே செல்வது என்ற நிலை இருக்கிற பொழுது எங்களை நீங்கள் விட்டு விட்டு செல்கிறீர்களே, இது அல்லாஹ்வினுடைய கட்டளையா என்று கேட்டார்கள். எப்படி கேள்வி? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அப்பொழுது சொல்கிறார்களாம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த மனைவி என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். இதான் அவங்களோட தவக்குல், இதான் அவர்களுடைய ஈமான். ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள். எந்த சத்தியத்தை ஏற்றார்களோ, எந்த சத்தியத்தை புரிந்தார்களோ, அந்த சத்தியத்திலே நிலையாக இருந்தார்கள். குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகிம். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் ஆமன்து பில்லாஹ் என்று சொல்வது மாத்திரமல்ல, சொல்லலாம், நீங்கள் நடைமுறையிலே காட்ட வேண்டும். அதிலே வருகிற சோதனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்து வெற்றி காண்ட வேண்டும். சும்ம இஸ்தகிம், நிலையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன் விட்டு விட்டு செல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
இந்த தியாகங்கள், இந்த தியாக வரலாறுகள் எனக்கும் உங்களுக்கும் பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் முன்னைய அந்த நபிமார்கள் செய்த அந்த தியாகங்களை எல்லாம் அல்லாஹ் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இந்த தியாகங்களை நாங்கள் படிப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறையிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். எங்களுடைய இபாதத்துக்களாக இருக்கட்டும், எங்களுடைய நடை உடை பாவனையாக இருக்கட்டும், எல்லா விடயங்களிலும் அந்த இஸ்லாமிய மார்க்கம் எதனை எதிர்பார்க்கிறதோ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதனை எதிர்பார்க்கிறார்களோ அந்த அடிப்படையிலே எங்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாளை மறுமையில எனக்கும் உங்களுக்கும் வெற்றி பெற முடியும் என்பதை நானும் நீங்களும் ஆழமாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய உள்ளத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். தோழர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே இல்லாத ஒன்றாக அல்லது பொடுபோக்காக நடந்து கொள்கின்ற மிக முக்கியமான விடயங்களில் ஒன்றுதான் தொழுகையாக இருக்கிறது. இந்த தொழுகையை பொறுத்தவரையிலே இந்த தொழுகை ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே இல்லை என்றிருந்தால் அவன் முஸ்லிமாகவே இருக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும், எங்களுக்கும் அடுத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசம், உடன்பாடு என்ன தெரியுமா? அஸ்ஸலாத், தொழுகையாகத்தான் இருக்கிறது. ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர், யார் அந்த தொழுகையை விடுகிறானோ அவன் நிராகரித்தவனாக காஃபிராக மாறிவிடுகிறான் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதருடைய காலத்திலே நாங்கள் தொழுகையை விடுகின்ற அந்த விடுபவனை தவிர வேற எந்த விஷயத்தையும் இறை நிராகரிப்பாக நாங்கள் கருதவில்லை. அல்லாஹ்வினுடைய தூதருடைய காலத்திலே ஒருவன் தொழவில்லை என்றால் அவன் இறை நிராகரிப்பாளன் என்று நாங்கள் கருதி கொண்டிருந்தோம் என்று நபித்தோழர்கள் சொல்கிறார்கள். வேற எந்த ஒரு விஷயத்தையும் இறை நிராகரிப்பாக நாங்கள் என்ன செய்யவில்லை, கருதவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த தொழுகை. இன்றைக்கு எங்கள்கிட்ட தொழுகையோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்கிறது? நாங்கள் தியாக வரலாறுகளை படிக்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைக்கு எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு தியாகம் செய்து பள்ளிவாசல்களிலே அதான் ஒழிக்கப்படுகிறது, இமாம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஜமாத்து தொழுகை நடைபெறுகிறது. அந்த ஜமாத்து தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய வேலை சோழிகளை நாம் விட்டு எத்தனை பேர் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது விட்டு செல்கிறோம். ஹய்யா அலஸ் ஸலாத், ஹய்யா அலல் ஃபலாஹ், நீங்கள் தொழுகைக்காக வேண்டி விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று முஅத்தின் பள்ளிவாசலை அழைப்பு விடுக்கிறாரே, இந்த அழைப்புக்கு நாங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? பள்ளிவாசலுக்கு நாங்கள் வருகிறோமா? ஜமாத்து தொழுகையிலே கலந்து கொள்கிறோமா? இந்த ஜமாத்து தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமானது? அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். நபித்தோழர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு 2 கண்களுமே தெரியாது. என்னுடைய
2 கண்கள் தெரியாது மாத்திரமல்ல, என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்து வருவதற்கும் யாரும் இல்லை. இப்பொழுது நான் பள்ளிவாசலுக்கு ஜமாத்து தொழுகைக்காக வேண்டி செல்வது எனக்கு கடமையா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் நீங்கள் ஜமாத்து தொழுகைக்கு வர தேவையில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அந்த நபித்தோழரும் திரும்பி செல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அழைக்கிறார்கள். தோழரே, இங்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அதஸ்மஉன் நிதா, பாங்கு சத்தம் உனக்கு கேட்கிறதா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் நீ பள்ளிவாசலுக்கு வந்துதான் ஆக வேண்டும். யாருக்கு இது? 2 கண்ணும் தெரியாது, கூட்டிட்டு வாரத்துக்கும் யாருமே இல்லை. இப்படியான மனிதனுடைய நிலை. நீங்கள் பாங்கோசை உங்களுக்கு கேட்கிறதா? பள்ளிவாசலுக்கு வருவது கடமை, அங்கே நடைபெறுகிற ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்றால் 2 கண்களும் நன்றாக தெரிகின்ற, 2 கால்களும் கம்பீரமாக நடைபோடுகின்ற எங்களை உங்களை போல ஆக்கள் எப்படி இருக்கணும்? தொழுகைக்கு எப்படி இருக்கணும்? பாங்கு கேட்கறதுக்கு முதலியா வரும்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. 24 மணித்தியாலம். 24 மணித்தியாலத்தில் ஒரு தொழுகைக்கு 5 நிமிஷம் உண்டு பாருங்க. 5 25 25 நிமிஷம். ஒது எடுக்கிறது, வாரது போறது எல்லாம் வச்சு எல்லாம் சேர்த்து ஒரு அவர் இருப்பீங்க. 24 மணி நேரத்தில் ஒரு அவரை தியாகம் செய்யாத தியாகிகள் நாங்கள். எப்படி? ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அழைப்புக்காக வேண்டி, தொழுகைக்காக வேண்டி தியாகம் செய்யாதவர்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோமே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் தியாகத்தை பற்றி படிக்கிறோம், பார்க்கிறோம், பேசுகிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன், லிம தகூலூன மா லா தஃஅலூன். இறை விசுவாசிகளே, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள்? இதை விட கேவலம் ஒன்றுமில்லை என்றான் அல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 24 மணித்தியாலத்தில் 23 மணித்தியாலத்தை உலகத்துக்கு நாங்க கழிக்கிறோம். ஒரு அவரை அல்லாஹ்வுக்காக வேண்டி கழிச்சு டைமுக்கு வந்து தொழுதுட்டு ஜமாத்து தொழுகையில இருந்துட்டு போறதுக்கு எங்கட மனசு விடுகுது இல்லைண்டா எங்களுடைய ஈமானுடைய நிலை என்ன? இந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒருவேளை தஜ்ஜால் இறங்கி வந்துட்டாண்டா எங்கட நிலைமை என்ன? கொஞ்சம் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வினுடைய தூதர் இந்த ஜமாத்து தொழுகையை பற்றி எந்த அளவுக்கு சொன்னார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் இந்த ஜமாத்து தொழுகையிலே இருக்கின்ற நன்மையை, முதலாவது சஃபிலே வந்து நின்று இமாமோடு இஹ்ராம் தக்பீரோடு தொழுகிற அந்த நன்மையை ஒரு மனிதன் அறிவானாக இருந்தால், அங்கே பள்ளிவாசலிலே இடம் போதாமல் வருகின்ற பொழுது, பள்ளிவாசலுக்கு மக்கள் வந்து நிறைந்து முதலாவது சஃப்களிலே எனக்கு இடம் கிடைத்து விடாது என்ற அந்த நிலை வருகின்ற பொழுதாக இருந்தாலும் துண்டு குலுக்கி அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்கு மனிதன் முற்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அவ்வளவு நன்மை இருக்கிறது. என்ன? இந்த ஜமாத்து தொழுகையில முதலாவது சஃப்ல இருக்கிற இந்த நன்மையை ஒரு மனிதன் அறிவானாக இருந்தால்
அங்க இடம் கிடைக்காம பேய்த்துருமோ என்று பயப்படுகிற பொழுது துண்டு குலுக்கி அந்த துண்டுல எந்த பேரு விழோனும் முதலாவது சஃப்ல நான் நின்று தொழோடும் என்ற அந்த எண்ணத்தோடு மனிதன் போட்டி போட்டுக் கொள்வான் என்று சொன்னார்கள். அவ்வளவுக்கு மிக முக்கியமான ஒன்று. இதனை நாங்கள் இன்றைக்கு உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் இந்த தொழுகை விஷயத்திலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நாளை மறுமையிலே நரகவாசிகளை பற்றி கேட்கப்படும். மா சலகக்கும் ஃபீ ஸகர், சக்கர் என்கிற நரகத்திலே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நரகவாசிகளை பற்றி கேட்பார்கள், நீங்கள் இன்றைக்கு நரகத்திலே சக்கர் என்கிற நரகத்திலே ஏன் வந்து வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்பார்களாம். காலூ லம் நகு மினல் முஸல்லீன், காலூ லம் நகு மினல் முஸல்லீன். அவர்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் தொழாதவர்களாக இருந்தோம், தொழாதவர்களாக இருந்தோம் என்று சொல்வார்கள். வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருந்தோம். வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், இவனெல்லாம் வீண் விளையாட்டில மூழ்கி போயிருக்கிறானோ அவனோட சேர்ந்து நாங்களும் என்ன செஞ்சோம்? வாழ்ந்து கொண்டிருந்தோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க இன்றைக்கு இருக்கிற நாங்க நாளைக்கு மரணித்து விடுவோம். எங்களுடைய கரங்களால் எத்தனை ஜனாசாக்களை அடக்கம் செய்திருக்கிறோம். எங்களுடைய உடன்பிறப்புகள், உறவுகள், ஊரவர்கள், எங்களுடைய குழந்தை, மனைவி என்று எத்தனை பேரை எங்களுடைய கரங்களால் நாங்கள் சுமந்து சென்று மையவாடுகளிலே அடக்கம் செய்திருக்கிறோம். ஏன் நாங்கள் இந்த மரணத்தை அஞ்சக்கூடாது? இந்த மரணத்தை பயப்படக்கூடாது? நாளை மறுமையில் மண்ணறையிலே என்னை வைத்துவிட்டு வந்ததன் பின்னால் என்னிடத்திலே கேட்கப்படுகின்ற கேள்விகளில் ஒன்றாக நீ தொழுவாயா என்ற அந்த வார்த்தை கேட்கப்படுமே. அதற்கு நான் எப்படி பதிலளிப்பது? எப்படி பதிலளிப்பது? மன் ரப்புக் வமன் நபியுக் வமா தீனுக், உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய தூதர் யார்? உன்னுடைய தீன் எது? தொழுகை இல்லாத தீன் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னுடைய தீன் தொழுகை இல்லாத தீனாக இருந்தது என்று நாம் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் சும்மா சாதாரணமான கேள்வின்றா நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் என்ன? எல்லாம் சும்மா சாதாரணமான சின்ன கேள்வி. மன் ரப்புக், ரப்பி அல்லாஹ். ரப்பு யாரு? ஏன ரப்பு அல்லாஹ். வமன் நபியு முஹம்மத், இது பெரிய வேலையா? வமா தீனுக், இஸ்லாம், இதென்ன பெரிய கேள்வியா என்று நாங்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை இல்லாமல் வாழுகிறவர்கள் என்ன நினைத்துக் கொண்டு வாழ்கிறார்களோ அல்லாஹு அலம். தொழுகை இல்லாத மனிதன் ஒன்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மொழியாதவனாகத்தான் இருக்க வேண்டும். மொழிந்தவனால் இதை செய்யாமல் இருக்க முடியாது தோழர்களே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு அனுப்புகிற பொழுது சொன்னார்கள், நீங்கள் செல்கிற இடம் இருக்கிறது, அங்கே இருக்கிறவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடத்திலே சென்று இந்த சத்தியத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால், இந்த ஏகத்துவ கலிமாவை ஏற்றுக்கொண்டால் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? 5 நேர தொழுகை உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அவர்களுக்கு போதித்துக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஒருவன் இஸ்லாத்துக்குள் வந்துவிட்டால் அவன் லுகருக்கு 5 நிமிஷத்துக்கு முதல் இஸ்லாத்துக்கு வந்துட்டார்னா லுகர் கடமை தோழர்களே. அந்த தொழுகையை நானும் நீங்களும் முஸ்லிமான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்து கொண்டு உதாசீனப்படுத்துகிறோம் என்றால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எந்த தியாகங்களை நாங்கள் படிக்கிறோமோ, பார்க்கிறோமோ, கேட்கிறோமோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முயற்சி செய்து பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக.